ஒரு சங்கியுடைய பேர் என்ன அப்படின்னா பிரபுதாஸ் மாதவ்ஜி வைஷ்ணவின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவனை கைது செய்து சிறையில் அடைக்கிறாங்க. சிறையிலிருந்து வெளியில் வர்றான். வெளியில் வந்து ஒரு 10 நாட்களுக்கு பிறகு ஒரு மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகிறான். அட்மிட் ஆன இடத்துல அவன் இறந்து போகிறான். இப்போது மருத்துவமனையில் இறந்து போன இவன் அந்த சம்பவத்தை தொடர்ந்து இவனுடைய சகோதரர் என்ன பண்ணாருன்னா, இவர் இறந்து போகிறதற்கு காரணம் சஞ்சீவ் பட் தான், இது ஒரு கஸ்டோடியல் டெத், அதாவது சிறைக்குள்ளேயே இவரை தாக்கி இருக்கிறாங்க, அதனால தான் இவர் இறந்து போனார் அப்படிங்கிற ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். யாருடைய தூண்டுதல் பேர்லங்கிறது உங்களுக்கு தெரியும். இது ஒரு வழக்கை சஞ்சீவ் பட் எதிர்கொள்கிறார். இந்த வழக்கு தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட் இவருக்கு வந்து ஒரு தண்டனை விதிக்கிறது. இவருக்கு மட்டும் இல்லை, சஞ்சீவ் பட்டும் பிரவீன் சிங் ஜாலா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறார்கள். இப்போ 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த வழக்கு தொடர்பாக குஜராத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முகேஷ் பாண்டியா என்று சொல்லக்கூடிய நீதிபதி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். சஞ்சீவ் பட் என்று சொல்லக்கூடிய நபரின் மீது சங்கபரிவாரங்கள் கொடுத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, அதனால் சஞ்சீவ் பட் விடுதலை செய்யப்படுகிறார் என்று நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்திருக்கிறது. இப்போ வேணா அடுத்தது சங்கிகள் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் வேணா உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லலாம். இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஒருவேளை சஞ்சீவ் பட் சிறையில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் ஏற்படலாம். இன்னொரு மிக முக்கியமான செய்தி, சஞ்சீவ் பட்டின் மீது அமித்ஷாவும் மோடியும் சங்கபரிவாரங்களும் சேர்ந்து வழக்குகள் தொடுக்கும் போது அன்றைக்கு மோடி பிரபலமாகவில்லை. அவர் ஜஸ்ட் குஜராத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருக்கிறார். குஜராத்தினுடைய உள்துறை பொறுப்பில் அமித்ஷா இருக்கார். ஆனால் இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் அப்படி அல்ல, இந்தியாவினுடைய பிரதமராக மோடி இருக்கிறார். அதே மாதிரி இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார். அப்போ இந்த நேர்மையான காவல்துறை அதிகாரியை அவ்வளவு சீக்கிரம் விடுதலை ஆவதற்கு மோடியும் அமித்ஷாவும் விட்டு விடுவார்களா என்ன தெரியல. அடுத்தது இன்னொரு விஷயத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் இந்த வழக்கு மட்டுமல்ல, 2002 மோடி அமித்ஷா அவர்கள் 2 பேரும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது குஜராத்தில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலை நடக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2000க்கும் அதிகமான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் சங்கபரிவார கும்பலா, இல்லையா? அதைத் தொடர்ந்து மோடிக்கு பல நாடுகள் தடை விதிக்கிறது. பிரதமரானதுனால தான் அந்த தடைகள் எல்லாம் விலக்கப்பட்டது. அதே மாதிரி குற்றவாளி தான் பிரதமர் மோடி வந்து குற்றவாளி, இந்த குற்றங்களுக்கு துணை போனவர் அப்படிங்கிறதா. ஆனால் பிரதமர் ஆனதுக்கு பிறகு அது எல்லாமே இல்லாமல் ஆக்கப்பட்டது. இந்த 2002 குஜராத் கலவரம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது கலவரத்தை கைகட்டி வேடிக்கை பார்த்தார். கலவரத்திற்கு மிக முக்கியமான காரணமே மோடி.